தானே கீழே ஒருத்தன் கூச்சிட்டு வந்தா அவன் கிட்ட வந்து உட்காரு சமாதானப்படுத்துறதுல இல்லை உடனே கூச்சிட்டு போயிடுறது. ஓ நான் வரமாட்டேன் கெஞ்சவும் மாட்டேன். தொட்டா செத்துருன்னு சொன்னல எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் கூட்டு வந்து தள்ளி விடுன்னு சொன்னது கூட எனக்கு வலிக்கல. ஆனால் தொட்டா செத்துருன்னு சொன்னல, கூட்டு வந்து தள்ளி விட வந்துட்டு அப்புறம் தொட்டா செத்துருன்றது அப்போ நான் தொடவே கூட தானே கூடாதானே எது பார்க்கணும் பேசணும். ஒதுங்கி இருக்கிறேன். என்னடா பிரச்சனை எங்களை பார்க்க மாட்டேன் கூட பேச மாட்டேன். நம்மளாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல அவரு. என்னடா சொல்லு உங்க மாதிரி தான் சாஞ்சிட்டு இருக்கேன். சாஞ்சிட்டு இருக்கீங்க ஆனா ஏன் உருன்னு இருக்கீங்க? உங்களுக்கு வேற என்ன வேலை? ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு உருன்னு இருக்க வேண்டிய வேலை. ஆமா நான் பைத்தியம் இல்லை அப்படிதான் இருப்பேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல வேற எப்படி பேசணும்ன்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி பேசிட்டேனே. சரிடா பாவம்டா, அவ மன்னிச்சுடா, அவ குழந்தைடா. உங்க குழந்தைய நான் என்ன பண்ண? உங்க குழந்தைய ஏதாவது பண்ணனா ஏதாவது பேசினா இல்லை உங்க குழந்தை வம்புக்கு தான் போனணும். நான் மட்டும் ஏதோ ஒதுங்கி தானே இருக்கேன். அததான் பண்ணாதுன்னு சொல்றோம்டா, ஏன்டா அப்படி பண்ற? ஏ அவ பயத்துல ஏதோ தெரியாம வளர்த்திட்டாடா. அவளை பத்தி தெரியும்ல, அவ பயந்தா என்ன பேசுறான்னு தெரியாதுன்ட்டு. அப்படி ரிஸ்கா ஓட்டவே அவ பயந்துட்டா, அவ்வளவுதானே. நீ வேற வேகமா ஓட்ட சொல்லியிருக்க. போட்டு சொன்னா நான் தான் பிடிச்சிக்கிறேன்ல. இந்த மீறி அவளுக்கு என்ன நடந்துரும்? பயப்படுறவங்க அந்த நிமிஷம் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கடா. இங்க என்னதான் பிரச்சனை? தலையும் புரியல வாழும் புரியல குழப்புறீங்க. நான் அந்த படகு கூட்டு வந்து அவங்களை கொலை பண்றதுக்குன்னு சொல்றாங்க. சொல்லு இதை கேட்டோம் நீ அப்படியே கேஷுவலா இருக்க சொல்றேன். அதை கூட மன்னிச்சிடுறேன். நான் தொட்டா தண்ணியில குச்சிருவாளாம். சொல்றதை விட சாவுறது பெட்டர்னு சொல்றான். எப்படி இதெல்லாம் நான் ஏத்துக்கணும்? அண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம போட்ல போகும்போது அவங்க எவ்வளவு ஜாலியா தானே வந்தா, அவங்க கூட தானே வந்தா. அப்புறம் நீங்க ரெண்டாவதா ரெடி பண்ணது நிஜமாவே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நாங்களாம் கூட அதுல ஏறி இருக்க மாட்டோம். போதும் நீ ஒரு பிள்ளை உன் லவ்வுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் என்ன நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண போற? அந்த ஒன்றும் சொல்லலையே உங்க லவ் நீங்களே வச்சுக்கோங்க. என்ன விட்டுருங்க ஆளு. இப்போ என்ன நான் வேண்டாம் தானே போயிட்டாங்க. ஓடா உன்ன போய் சமாதானப்படுத்தணும் வந்து நீ எதனா விம்பிளையால. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அப்படி கெஞ்சிட்டு போனேன்னு வைக்கேன், அவ்வளவுதான். நானே சொல்ல அவளை பேச வேண்டான்னு. தெரியுமே என்ன பிடிக்கிறதுக்கு தான் என் கூட எல்லாரும் இருக்கீங்க. என்ன சேர்த்துக்கிறதுக்கா இருக்கீங்க? என்ன வேணா சொல்ல, ஆனா இவ்வளவு பேச்சு பேசிட்டல நீ. உன் பாரு அப்படி தானே செப்ப கட்டு கட்டுற பேசினது அவ இதைதான் பேசணும்னு சொன்னதுதான் நானும் என்ன திட்டிட்டு இருக்க. அப்படியும் கோவப்படாம சமாதானம் ஆகி தான் நான் போனேன். அப்படியே வீம்பு காட்டினது உன் ஃப்ரெண்டு தான், மூணாத்து தான் தெரிஞ்சுக்கோங்க. எது அவங்க அம்மா மாடியே மடியில படுத்துப்ப, காஃபியை குடிச்சு குடிச்சு தர சொல்லுவ, அதான் அவ பண்ணணும். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? நீ மடியில படுத்தாலும் உனக்கு தட்டி விடாம தானே இருந்தா, அப்புறம் என்ன? காஃபி குடிச்சாலா? ஏன் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கே டூ மச்சா இல்ல? அவ அவங்க அம்மா முன்னாடி எது வேணா கூட பண்ண ரெடியா இருக்கா. ஆனா உங்க அம்மா முன்னாடி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா தானே. வேற யார் முன்னாடி வேணா என்ன வேணா பண்றேன், ஆனா அவங்க முன்னாடி மட்டும் எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியா இருப்ப அப்படின்னு தானே அவ சொல்லியிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் இப்படி பண்ற? போய் மடியில படுத்த அவ தட்டி விடாம தானே இருந்தா. தட்டி விட்டுருக்கணும். அப்பவே பிரச்சனை வந்திருக்கும். அவ தெரியுது ஏன் தட்டி விடலன்னு. என்ன பண்ணிருப்ப? அங்கேயே தூக்கிட்டு வந்திருப்பேன் புருஷன் தான் சொல்லி. அதனால தட்டி விடாதே. இப்ப தெரியுது ஏன் நான் அதை தட்டி விடலன்ட்டு. சரிடா, கோவத்தை விடா. என்ன கோவமா இல்லையா? நான் ஜாலியா பேசிட்டு தான் இருக்கு. நீங்க தான் தேவையில்லாம டாபிக் எடுத்துட்டு இருக்கீங்க. தேவையில்லாதவங்களையோ தேவையில்லாத விஷயத்தையும் பேசாம இருந்தீங்கன்னா நம்ம ஜாலியா பேசலாம். அப்ப உங்களுக்கு அவ தேவையில்லை. அப்புறம் எங்க சுத்தி பார்க்க போனீங்க? ஓ இன்டைரக்டா தேவையில்லைன்னு சொல்றீங்க. சரி சரி பாத்துக்கிறோம். நானும் இவர் இப்படி இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. இவ்வளவு விம்பு காட்டுவார்லாம் நான் நினைக்கவே இல்லப்பா. இவ்வளவு கோவம் நான் நினைக்கல. இப்படி விட்டு கொடுப்பாருலாம். இவரை அப்படி விட்டு கொடுக்குறாரு. இவ்வளவு கோவமா இருக்காரு. தேவையில்லாத மாதிரி பேசுறாரு. என்ன ப்ரோ கம்முன்னு இருக்கீங்க? ஏய் பேசுற, ஏன்டா கம்முன்னு இருக்க? எல்லாம் அவளை பார்க்குற வரைக்கும் தான் இவ்வளவு காண்டி இப்போ அவங்க இல்லைன்றது தான். அவன் வந்து அடுத்த நிமிஷம் பாருங்க எப்படி பம்பறான்ட்டு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா. இப்போ அவங்க வந்து கிளம்பி போயிட்டால அந்த காண்டில் தான் பைப்பில் இவ்வளோத்தையும் கொட்டுது. அது வரட்டுமே அடுத்த நிமிஷம் மூஞ்சி பாரு. இப்போ பேசின பேச்சில் ஒரு பேச்சு அவள் பேசலன்னா பாரு. அவரை பார்த்தா நிறைய பேசுவாருன்னு தோணுது. நீங்க வேற. இத்தனை வருஷம் அவன் கூட இருக்கேன். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? இல்லை அவன் லட்சணம் தான் எனக்கு தெரியாதா? வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு கூட நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். என்ன நாங்க இதெல்லாம் சாப்பிடல, வத்தல் அப்பளம் என்னன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது இது? சாப்பாடு எடுக்கிறதுக்காக போனா ஒரு கோசிட்டில் போயிட்டான்னு நினைச்சேன். அரிசி பருப்பு சாதம். எல்லா பொருளும் இருந்துச்சா? ஓரளவுக்கு இருந்துச்சு அண்ணி. அரிசி இருந்துச்சு, பருப்பு இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, மஞ்சத்தூள் இருந்துச்சு, உப்பு இருந்துச்சு, மிளகாத்தூள் இல்லை, அப்புறம் காஞ்ச மிளகா இருந்துச்சு. அதை வச்சு பண்ணி போட்டுட்டேன். சரி சரி, எது இல்லைன்னு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமைக்கிறது தான் இந்த டிஷ், அதனால அப்படியே சமைச்சிட்டேன். சமைச்சாலா? இல்ல நீ சமைச்ச? ஆமா, இந்த சமையல் கட்டில் உனக்கு மட்டும் ஸ்பெஷலா சமைச்சியோ? உங்க அண்ணன் தான் சாப்பிடல, அவருக்கு தான் சமைச்சேன். ஏய் நாங்க சாப்பிட்டோம் தான். நீ எதை சமைச்சா நாங்க டேஸ்ட் பண்ணுவோம்ல. எங்களுக்கு தராம அவருக்கு மட்டும் சமைச்சிருக்க? இருக்கு குக்கர்ல, போய் எடுத்துக்கோங்க. அப்பளம் பக்கத்துல டப்பால தான் இருக்கு. எப்படியும் நீ கேட்பீங்கன்னு தெரியும் தானே பார்த்தேன். நான் கூட எங்களுக்கு தராம சமைச்சிட்டோன்னு நினைச்சேன். அதானே வெறும் புருஷன் கூட சமைச்சு கொடுத்துட்டியோன்னு யோசிச்சேன். எங்கே யோசிச்சு சமைச்சிருக்கல அது போதும்.
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் டேஸ்ட் பண்ண. ஆ ஓகே, சாப்பிடுங்க. நான் தான் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? நீங்க எனக்கு வேண்டாம். ப்ளீஸ், நான் ஊட்டி விட்றேன், சாப்பிடுங்க. ஐயோ நீங்க என்ன தொடணும், வேண்டாம். சாரி அம்மா, என்ன எப்படி கேட்டா மன்னிப்பு, எனக்கு புரியல. ஐயோ நான் ஒரு கொலைகாரன். அப்போ கூட கிட்ட வர மாட்டான். என்ன எல்லாம் எங்க இருக்கீங்க? அங்க இருப்பீங்கன்னு பார்த்தேன். எங்களுக்கு எங்க தோணுதோ அங்க இருப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட பேசல, நான் எங்க அத்தா ஊருக்கு வந்தேன். ஆல்ரெடி கவுண்டா இருக்கு, யாரும் கொஞ்சம் பேசுறோம். ஏய், நீ எதுக்கு எங்க அத்தா பக்கத்துல வந்துட்டு இருக்க? எதுப்பா, நான் தான் உட்காருவேன். நான் வந்து மட்டும் போய் பாரு, அப்ப இருக்கும் உனக்கு. என்ன உம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு? வழிய விடுன்னு எனக்கு. உரிமையானவனா இருக்கும்போது நீ யாரு தலிப்ப? இது இப்படி படுத்து ஆல்ரெடி இங்க காண்டா இருக்காங்க எல்லாம். எனக்கு என்னவோ அதுக்கு நேரம் சரியில்லைன்னு தோணுது. ஏய், ஏன் அப்படி சொல்ற? வேலி மேல ஆல்ரெடி காண்டா இருக்காரு, அவகிட்ட எப்படி கோவத்தை காட்ட முடியாதுல்ல. வசமா வந்து மாட்டிட்டு அந்த கோவத்தை வாங்கிட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன். நடிச்சு கிழிச்சிட்டு போறான். அது வாய்க்கொழுப்புக்கு அதுதான் வேணும்னா அதுவே நடக்கட்டும். எங்க அது திமுருக்குலாம் அது வாங்கலாம், தப்பே இல்லை. என்னவோ சரிதான், வாங்கி போட்டோம். உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்க நகருன்னு. நான் எதுக்கு நகரணும்? நான் கட்டிக்க போற பக்கத்துல உட்காரணும். என் அத்தா கூட நீ எதுக்கு உட்காந்துட்டு இருக்க? வழி விடு. நான் என் பிளேஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். நடுவில் இடம் இருக்குல்ல, இல்லை அத்தானை இழுத்துட்டு போ. என்ன எதுக்கு கொம்புக்கு இருக்கிற? இழுத்துட்டு போவா? திமுரு தான் நடுவில் வந்து கூட சொல்ற பாரு. இவ்வளவு கொழுப்பு இருக்கும், யார்ட்டையும் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க நீ. ஒத்திய மேல உட்காரலாமா? மேடமா அப்படிலாம் இடுக்கிட்டு உட்கார முடியாது, நீ தள்ளி போ. என்னவும் பிரச்சனை? உட்கார இடத்துல வையா உட்காரணும். இப்ப என்ன உனக்கு உட்காரணும் அவ்வளவுதானே? ஆமா. என்ன உனக்கு இடம் கிடைச்சிச்சு போதுமா? எவ்வளவு நேரம் வேணா உட்காந்து, இப்படி வேணா உட்காந்துக்கோ. என்ன பண்றீங்க? நாட்டிய கூட்டு வரவா? யாருன்னா கூப்பிட்டு வந்துக்கும், எனக்கு எந்த பயமும் இல்லை, புரியுதா? இவன் வந்ததும் நல்லதான் போச்சு இல்ல. ஆமா, சண்டை போட்டிருந்தாங்க, சேர்ந்துட்டாங்க. சில பேர் தப்பான முடிவு எடுத்தாலும் நமக்கு பிரயோஜனப்படுது போல. என்னவோ சரிதான், இருங்க இன்னும் என்னென்ன கலப்பி விட்டு போறான்னு பாக்கலாம். அப்படியே என் பாய் கூட சமாதானம்னா எங்களுக்கும் ஓகே தான். ப்ரோ ரொம்ப வெறுப்பேத்துறாரு. ஆனா அவனும் பாவம் தான். ஒத்துக்கிறோம். இருந்தாலும் இவளை பத்தி தெரிஞ்சா அவர் இப்படி பண்ணலாமா? அவ பைக்ல என்ன உணர்வான்னு தெரியும், அவங்கள பார்த்தா என்ன உணர்வான்னு தெரியும். அவ இந்த அளவுக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு தெரியும்ல. நமக்கு புரியுது, ஆனா அவன் அதை புரிஞ்சுக்க மாட்டான். என்னவோ சரிதான், அவன் அந்த ஆள் முன்னாடி அவங்க முன்னாடி எல்லாம் தைரியமா பேசுறதே பெரிய விஷயம் தான். பயப்படாம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அவங்க கிட்டயுமே பிள்ளை எவ்வளவு பேசிடுறா. நல்லா பெரியம்மா கிட்ட பேசுவான்னு கூட யோசிச்சது இல்ல. இவ்வளவு பண்றால பாப்போம். ஆனா அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டான். பார்த்து சமாதானம் ஆவாருன்னு சொன்னீங்க. இதுவே அப்படிதான்டா, அது வந்தது ஒரு சாக்கு தான். அவனே போராடிட்டு எப்படி போலாம் தான் யோசிச்சிருப்பான். இது வந்தோன்னு இதான் அட்வான்டேஜ்னு உள்ள விட்டான், அவ்வளவுதான். அப்படி சொல்றீங்க? ஆமா பாரு, இன்னும் என்ன பண்ண போறேன் அது முன்னாடி. சரி, எனக்கு வேற வேலை இருக்கு, நீ உட்கார கட்டி போ. இங்கே அவன் இருக்க. ஏய் அமைதியா இருக்க என்ன? பேச மாட்டீங்க? அப்பனா வேண்டாம். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அப்போ வீம்பதா இருக்க போற. நான் கூட பயத்துல தெரியாம தான் வளரணும், ஆனா அதை பிடிச்சிட்டு நீங்க இவ்வளவு வீம்பா இருக்கீங்கல்ல. இவ்வளவு விட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க நீ? ஒருத்தி அவரே பத்தி பேசி சமாதானம் அவரே யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்களே. ஆனா ஒண்ணே ஒண்ணு, சிவா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு. என்ன கலாய்க்கிறீங்களா? ஏய் நிஜமாதான் சொல்றோம், நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா நிஜமாவே தேங்க்ஸ். என்ன ஓட்டுறீங்களா? அப்படி பேசுங்க. பரவாயில்ல, என்ன அவன் பக்கத்துல உட்கார்றேன். அவனுக்கு பேத்துறதே சரி, அவ கவனிட்டாவாள், அதை வேணும் இருந்தாரு. ஆமா ஏன் அப்படி சொல்றீங்க? பாரு தெரியும். இதுக்கு நீ கடி கன்ஃபார்ம். எனக்கு அப்படிதான் தோணுது, வச்சு வேலை சேர்ந்து போறோம். சரி சாரி, புரிஞ்சுக்கிற. ஒன்றும் வேண்டாம். நான் பயத்துல என்ன சொன்னேன்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு பயத்துல பதட்டத்துல வளரிட்டேன். அதை பிடிச்சிக்கிட்டு மூஞ்ச காட்டுறீங்கல்ல. யார் முன்னாடி வேணாலும் என்ன வேணா பண்றேன், அவங்க முன்னாடி பண்ண மாட்டேன்னு தானே நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்க அவங்க முன்னாடி தானே காஃபி கேட்குறீங்க. படுக்கும்போது கூட அமைதியாக தானே இருந்தேன். அப்புறம் இன்டெரக்டா அவங்க எவ்வளவு பேச்சு பேசினாங்க தெரியுமா? இப்போதைக்கு நான் வாங்கி கட்டிட்டு தான் வரேன், ஆனா அப்ப கூட உங்ககிட்ட ஏதோ காட்டிக்கல நானு. சாரி. அம்மா என்னென்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? இங்க நான் வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? சாரிடா. தேவையே இல்லை, என்ன விடுங்க. நான் போய் தொலைணும், இங்க இருக்கிறதான் நான் பண்ற பெரிய தப்பே. இன்னும் விட்டு போறேன்னு பேசாது, எனக்கும் வருது. வெறும் பேசாது, நீ அப்படி பேசுறா மட்டும் தான் எனக்கும் வருது. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவங்க காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் வாங்கிக்கிட்டே இருக்க மாதிரி தானே இருக்கு ரெண்டு பக்கமும். நீங்க படுத்துட்டு போயிட்டீங்க, வாங்கி கட்டினது நான் தானே. தேவையில்லாத அசிங்கமான பேச்சுல வாங்கினது நான் தானே. சாமி வேண்டாம், நீங்க பண்ற வரைக்கும் போதும், விடுங்க. என்ன பேச்சு வாங்கிட்டேன், போதும். சாரி. நீ பதிலுக்கு பேசு. போதும் சாமி, போதும், விடுங்க. என்ன
இன்னும் நான் வாயை திறக்கிறதா இல்லை. எல்லார்கிட்டயும் மௌனம் வருதுதான். யார் என்னென்ன பண்ணி தொலைங்க. அப்படி சொல்லாத. யாருக்குமே மேல பாசம் இல்லை. எல்லாம் வெறுப்பேத்துறது தான். புரிஞ்சது. என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, திரும்புறானா கண்டுக்கிறானா? எனக்கு 60 பேருக்கு எவ்வளவுதான் கிட்ட போறது? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவ இடிச்சுக்கிட்டு அவ்வளவு கிட்ட இருக்காளே, அவர் அப்படி ஒரு விஷயமே நடக்கிற மாதிரி யோசிக்கலையே. அப்படி வேலை அவன் பொண்ணாடிக்கிட்ட மூழ்கிட்டானா என்னவோ, பின்னாடி என்ன இருக்குன்னு கவனிக்காம இருக்கான் போல. அப்ப அதை உட்காந்துட்டு இருக்கதே அவருக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கும் தெரியாது. பேசி சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் மாதிரி இப்படி ஒரு விஷயம் வந்ததே அவனுக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சு? அன்னைக்கு அடிச்சாரு, அது பார்க்க முடியல. சரி, இப்ப நம்ம முன்னாடியெல்லாம் அடிப்பாரு, அதே பார்க்கலாம்னு நினைச்சேன். நடக்கலையே. அடி வாங்குறத பாக்குறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க. என்ன எவ்வளவு பண்ணிருக்கேன் என் லவ்வ. ஒரு வாட்டியாவது அடிக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. ஆனா எங்களால அது முடியல, ஏன்னா விடல. இப்ப நடக்குதுன்னும் போது நடக்கும்னு எதிர்பார்த்து அது நடக்காம இருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. ஒன்னே நடிச்சா கூட சந்தோஷமா இருக்கும். சரி சரி இரு, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். பசிக்குது. கொண்டுட்டு எனக்கு சமைச்சது எனக்கு வேணும். எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு கூட்டு தான் வேணும். ஊட்டி விடுறதானே வந்தேன். வேணாம்னு சொன்னது யாரு? சாரி, கோவத்துல சொல்லிட்டேன். இப்போ ஊட்டி விடு. இன்னும் தேவையில்ல. உங்களுக்கு கை இருக்குல்ல, எடுத்து சாப்பிடுங்க. விட்டு விட்டா சாப்பிட்றேன், இல்லை பட்டி கிடக்குறேன். பிடிவாதம், பிளாக்மெயில், இதை விட்ட வேற என்ன தெரியும்? ஒரு நாள் ஊட்டக்கூடாது, 3 நாள் ஊட்டக்கூடாது. பாசமா லவ்வா சிரிச்சுக்கிட்டே ஊட்டணும். வாய் திறங்க. சிரிச்சுக்கிட்டே ஊட்டணும். அதை திறப்பேன். விட்டு முடிங்க. சிரிப்பு தானா வரும். மாட்டேன், அதெல்லாம் முடியாது. வாங்க முடியுமா முடியாதா? சரி சரி, வாங்கிக்கிறேன். குட்டி வேற விட்டுறாடி, கடுப்பா இருக்கே. சூப்பரா இருக்கு. இங்க கூட உனக்கு கூட்டி விடுறேன். எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டான்னு நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடாம தானே வந்துன்னு சொன்னேன். இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன். போய் சொல்லாத. வைக்கும் போது டேஸ்ட் பார்க்கணுன்றதுக்காக சாப்பிட்டுட்டேன். சாப்பிடாம நீ சாப்பிட்டுக்க மாட்டேன். நம்புனா நம்புங்க, நம்ப கட்டிப்போங்க. நான் சாப்பிட்டேன், அவ்வளோதான். சும்மா சாப்பிட்டியா? இங்கே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாப்பாடு வந்து குறைச்சு அப்படின்றதுக்குள்ள அப்படியே டப்பா காலி பண்ணிட்டீங்களேடி. தெரியும், சரிதான். அதான் அங்க டப்பால பொறிச்சு வச்சிருக்கனால அவர் கையில ஒண்ணு கொடுத்துட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு தானே, அதான் சாப்பிட்டோம். சரிம்மா சரி. போதுமா? சரி, கொஞ்சம் மாத்து. உம்முன்னு இருக்காது, எனக்கு பிடிக்கல. குடும்பம் பண்ணிடுவாங்க. அப்புறம் உம்முன்னு இருக்கக்கூடாது, கம்முன்னு இருக்கக்கூடாது. விருப்பித்ததா ஆல்ரெடி அவன் பின்னாடி வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கான். கோவம் வருது. அதுவே உன் கூட பேசணுன்றதுக்காக நான் பல்ல கடிச்சிட்டு அதை கண்டுக்காம இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, வாங்கிட்டு போவா. அடுத்தவரை உரசுறதெல்லாம் அவ. ஆனால் வாங்கி கட்டுறது அந்த பேர்லாம் எனக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்னாங்க அவங்க? சரி, என் கழுத்தை விடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும். என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். சொல்ல முடியுமா முடியாதா? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? ஓ, ரெண்டுத்துக்கும் சண்டை தானா? சரி சரி. அப்பா அத்தா என் கூட பேசுங்க. நீ பாருங்க. அவனுக்கு வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்கே எங்கள் அண்ணன் இஷ்டத்தெல்லாம் இருக்கு. எதுவும் வேண்டாத வேலை பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கிட்ட அட்டி வாங்க மாதிரி நகர மாட்டான். வேண்டான்னு சொல்கிறேன்ல. பேசியிருக்காங்கல்ல, அதுக்கு பதில் கொடுத்து அனுப்புறேன். வெறுப்பேத்தாதீங்க. வந்துரு. இப்போ நீ வெறுப்பேற்றிட்டு இருந்தா இன்னும் 4 அடி வசதி ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லோல, என் வயிறுல, என் பட்டுல. வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் என்னை மட்டும் பாருங்க, என்னை மட்டும் பாருங்க. வேற எங்கேயும் டைவர்ட் ஆக வேண்டாம் ப்ளீஸ். அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும் தான் ஒன்றும் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முடியாதுன்னு. ப்ளீஸ். முடியாது. என்னதான் உன் பிரச்சனை? நான் எங்க அத்தா கூட பேசுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? யாரும் நீ வெளியே போறியா? உங்களை வரத்துக்குலாம் உனக்கு அனுமதி இல்லை. உனக்கு எந்த ரூம் கொடுத்தாங்களோ அங்கே போ. எங்க அத்தா எங்க இருக்காரோ அங்கதான் இருப்பேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை கிட்ட. ஒழுங்கா போயிடுன வெளியே. அவ்வளோதான் சொல்ல முடியும். யாருமே பேசிக்கோ. இது என் ரூம்ல நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இது ஒன்றும் வீடும் இல்லை, இது ஒரு ரூமும் இல்லை. அது அவ ரூம் தான். பார்த்தாலே இந்த ரூம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு. இது அவ ரூம். அவ இந்த ரூம்ல யார் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் இங்க இருக்க முடியும். உனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாலும் அங்க நீ என்ன வேணா உரிமை பண்ண அடிக்கும். அவ ரூம்ல வந்து நீ அடி பண்ற. இதெல்லாம் பண்ண போக மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். பேசுறல அமைதியா இருக்கிறேன். என்ன வெறுப்பேத்தாதீங்க. என்ன விடுமா? ப்ளீஸ். தொலைதா பரல வாங்கி கட்டிட்டு தான் போகுது. நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா போயிடு. அதுக்கப்புறம் பின்விளைவுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நல்லா இருக்கணும்னா ஒழுங்கா ஓடிடு. ஓ, என்னைய மறக்கலாம். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். கடைசியா சொல்றேன், உன் உயிரையும் உடம்பையும் காப்பாத்திக்கோ, அவ்வளவுதான். ஊர்ல இருந்து வரும்போது இருந்த நிலைமை ஞாபகம் இருக்குல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓ, அடிச்சவே மிரட்டுங்க. அப்ப நான் அடி வாங்க உங்களுக்கும் தெரியும். அந்த ஆட்டுக்கிட்ட போயிருக்கு.
ரொம்ப அடிச்சிச்சுன்னா அடிச்சிச்சுன்னு பிரச்சனை பண்றேன் இல்லையா பாருடி போறடி அங்க போயிட்டு இருக்கு உங்களுக்கு. நீ வாங்கினது பத்தாது இன்னும் வாங்க. இன்னைக்கு வாங்கினது பத்தாது இப்ப போய் வைக்கிறேன் பாரு. இன்னும் வாங்குறியா இல்லையா பாரு. அடிக்கிறேன்ல. போதும் நீங்க பண்ண வரைக்கும் விடுறீங்களா? நீ புடிச்சு வச்சுட்டு விடுறீங்களான்ற? புடிச்சு வச்சிருக்காளா? பின்ன இப்படி இருக்க புடிச்சு வச்சிருந்தா எங்க திரும்ப முடியுது? லாக் போட்டு வச்சிருக்காளே. ஓ, லாக் போட்டிருக்க. எல்லாம் பேசின பேச்சு வாங்கி கட்டிட்டு போயிருப்பாளே. திட்டவும் விடல அடிக்கவும் விடல. இப்படியா உங்களை காப்பாத்துறாங்க? ஏன் தான் அப்படி காப்பாத்துறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அடி மிஸ் ஆயிடுச்சு. சரி விடு, அவள் அடிக்கிறது தானே, எப்ப வேணா நடக்கும் பாத்துக்கலாம். ஒரு ஆள் என்ன பிரச்சனை பண்ணுவா தெரியலையேம்மா. என்னவோ நடக்க போகுது, நடக்கட்டும் பாத்துக்கலாம். அதானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அவன் சாப்பிட்டா நீ சாப்பிடல? சாப்பிட்டேன்னு சொன்னா போய் சொன்னியா? சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டேன் நன்றி தானே சாப்பிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமே போய் சொல்றேன். இவன் சத்தியம் மட்டும் சொல்லு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். எதுக்கடி உருன்னு இருக்க? என்னதான் பிரச்சனை? தெரியாம ஒரு படகுல கூட்டு போயிட்டு மாயம்மா இனிமேல் கூப்பிட்டு போக மாட்டேன், மன்னிச்சிடு. ஏய், ரொம்ப நேரம் நீ அந்த வீட்டுல இல்ல, எங்க போன நீ? எல்லாரும் நீ அந்த வீட்டுல தான் இருக்கன்னு சொன்னாங்க, ஆனா நீ அந்த வீட்டுல இல்ல, எங்க போன? அந்த வீட்டுல தான் இருந்தா இல்லையா? புரியல. நாங்கெல்லாம் வந்தோமா சுத்தி பார்த்துட்டு கேட்டேன், இங்கதான் இருக்கா இங்கதான் இருக்கான்னாங்க. ஆனா எங்கன்னே தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு ரூமுன்னு வந்தா, அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம் எனக்கு வேலை இருக்குன்னு வந்துட்டா. உம்முன்னு வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணி. ரூம்ல தான் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டேன். நாங்க எல்லா ரூமையும் தேடணும். அதானே எல்லாருமே தெரியுமே, வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சோமே. மொட்டை மாடி யாராவது பார்த்தோம்? இல்லையே. போற போக்குல ஒரு சொன்னா பாத்தீங்களா, வாங்கி கட்டிட்டு வந்தீங்கன்னு. அப்ப திட்டிருக்காங்களோ? ஆமா அவ அப்படித்தானே சொன்னா. யாத்து அவங்க ஏதாவது சொன்னாங்களா உன்ன? இங்க பாரு, ஒன்னும் இல்லை அண்ணி, நம்ம அப்புறம் பேசலாம். ஏதோ பேசியிருக்காங்க. வேறயா? நிஜமா உனக்கு திட்டினாங்களா அவங்க? அப்போ எனக்கு தூக்கம் வருது. என்ன நடந்தாலும் என்ன சொல்லல மாதிரி கூட சொல்லியிருக்கேன்ல. தூக்கம் வருது. என்னமோ பண்ணு. எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹாஸ்டல் மட்டும் மாத்தி விட்டுடுறேன்னா. நாத்து பயமா இருக்கு நாத்து. எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல, பொண்ணு பாக்குறது ஏதாவது ஐடியா கூட. நான் என்ன முன்ன பின்ன பொண்ணா பார்த்துருக்கேன், என்ன கேக்குறீங்க? இல்ல என்ன யாராவது வந்து பார்க்க வந்திருக்காங்களா? ஏய், உங்கதான் 2 பேர் பார்க்க வந்திருக்காங்கல்ல. சரிங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்றேன். அது என்னன்னே தெரியாது. நான் மட்டும் படிச்சுட்டு இருந்தா கூப்பிட்டாங்க, மிடி டாப்ஸோட வந்ததுன்னு தான் போனேன். அது பொண்ணு பார்க்க வந்ததுன்னே எனக்கு அப்ப வரைக்கும் தெரியாது. இன்னொன்னு, அங்க என்ன பிரச்சனை வருமோன்னு யோசிச்சு பயந்துட்டு இருந்தேன். இதுல பொண்ணு பாக்குறாங்க. விருப்பத்துறீங்களா என்ன நீங்க? அந்தமா அடி வாங்கி தான் போனோம். சரி சரி ஒத்துக்கிறோம், இருந்தாலும் பிச்சு பிச்சு. இந்த நெக்லஸ் கொஞ்சம் ஓவரா தெரியல எனக்கு. இந்த நெக்லஸும் இந்த ஒட்டியானமும் ரொம்ப கிராண்டா தெரியுது. பரவாயில்ல போடுன்னு நல்ல இதெல்லாம் நாங்க போட்டோம்ல. சரி சரி. உன் கம்மல் இந்த செட்டு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுல. ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல. என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க போல. சரி, ஏன் வளையல் போடல? அந்த போட்ல இடிச்சுக்கிட்டல, அது வலிக்குது. அதான் இந்த கையில பிரேஸ்லெட் போட்டு இந்த கையை ஃப்ரீயா விட்டுட்டேன். அதான் அந்த கையில லைட்டா வீங்கின மாதிரி தெரியுதா? ஆ ஆமா, சரி சரி. ஆயிமெண்ட் ஏதாவது போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு. சரி, ஏன் பூ வைக்கல? வைக்க கூடாதுன்னு தான் வைக்கல. வைக்க கூடாதுதான் வைக்கலன்னா புரியல. எல்லாமே உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கூடாதுல்ல, அதான். போதும், அவனை வெறுப்பேத்தாத. நேற்று ஒத்துக்கொருன்னு தூங்கிட்டேன். பாவம் பைப்பில் மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தான். இருக்கட்டும் இருக்கட்டும். அவனுக்கு பூ வைக்கல கோவம் வரும்னு தெரியும்ல. நான் வைக்கிறதா இல்ல. ஏன் கிழக்கிய? ரொம்ப சண்டை போடுற மாதிரி தெரியுது எங்களுக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இருந்த பாசம் எங்களுக்குள்ள இல்லையோன்னு தோணுது. இல்ல சுயா, இப்படி யோசிக்கிற. இதுவும் ஒரு வகையான லவ் தான். இருந்தாலும் என்ன இருந்தாலும்? அதான் ஒரு டெஸ்ட் வைக்கலான்ட்டு. என்ன டெஸ்ட்? பாயப்பிள்ளைக்கு உன் வெளியே பாசம் இருந்தா ப்ராமிஸ் பண்ணுங்க, சொல்ல மாட்டேன். இல்லை நீங்க போட்டு கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்கன்னா என்ன நம்ப மாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க உங்க ஃப்ரெண்டு பக்கம் தான் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும், நம்ப மாட்டேன். சரி சரி, ப்ராமிஸ் ப்ராமிஸ், சொல்ல மாட்டேன். பூ வச்சுக்கோன்னு சொல்லக்கூடாது, அவரா பூ எடுத்துட்டு வந்து வச்சு விடணும். வச்சு விடணும்? ஆமா, வச்சு விட்டா ஒத்துக்கிறேன். எங்களுக்குள்ள லவ்ல தானே சண்டை வருதுன்றத. இல்லைன்னா உண்மையிலேயே எங்களை அறியாமலே நாங்க பிரிஞ்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த விபரீதம் உனக்கு தேவையா? திருப்ப வித்துட்டு வரேன்னு சொன்னதே இல்ல. வாங்கிட்டு வந்தா கூட வச்சிருவான் கீழே. பூ வாங்கிட்டு வந்திருக்கா வச்சுக்கோன்ட்டு. ஆனா அவன் கொடுத்ததா எனக்கு தெரியலையே. ஏன் கொடுத்தது இல்ல? இதுல தலையில வைக்கணும் தானே நீ எதிர்பார்க்கிற? ஆமா, எதிர்பார்க்கிறேன். சரி, சத்திய வேற வாங்கிட்டா. ஒரு கியூ கூட கொடுக்க முடியாது. பாப்போம்.
பாருங்க பாருங்க, ஊசி போட்டிருக்க. இருந்தாலும் பூ கிட்ட வைக்கும் போது ஸ்மெல் வரும்போது ஏதாவது பண்ணுச்சுன்னா சொல்லுங்க, உடனே என்னன்னு பார்த்துடலாம் என்ன. அப்புறம் முத்த வச்சுக்காதீங்க. சரிடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பயப்படாத. எனக்கு ஏதாவது எப்பவும் போல இருக்குமா சிம்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உடனே சொல்லிடுறேன். 90% ஆகாது, நான் நம்புறேன். நீ நம்புறல, அப்ப நான் உன்னை நம்புறேன். நான் குளிச்சுட்டு வர கேப்ல எங்க போயிருந்தீங்க? ஏன் அண்ணா ரெடி பண்ண. அண்ணனையும் நீங்க தான் ரெடி பண்றீங்க. அண்ணன் கூட இருக்கணும்ல. அண்ணன் கூட இருக்கணுமா? அப்ப நீ ஏன் கூட வர மாட்டியா? உங்க கூட உங்க சிஸ்டர் வருவா. சிஸ்டரா? அது யாரு? லவ் வருவா. துர்கா தான் என் கூட நிப்பாள, நீ நிக்க மாட்டியா? நான் என் அண்ணன் கூட நிப்பேன். நான் தானே பொண்ணு பார்க்க வரேன். அப்புறம் நான் உங்க கூட வந்து. ஓ, பொண்ணு பார்க்க வரீங்க. ஆமா ஆமா. தலையை மட்டும் வாரிட்டு கம்மல் மட்டும் போட்டு விட்டுட்டியா? ஆமா, போட்டு விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். நீங்க அப்புறம் என் லவ் கூட கால் கொடுக்கும்போது வாங்க, ஓகேவா? ஓகே ஓகே. இவ்வளவு டல்லாவே இருக்க நீ. மண்டைக்குள்ள தேவையாத விஷயம் ஓடுது, அதான். கூட்டாஸ்க விட்டுட்டு என் தலையில வச்சுக்கோயேன். ச்சே, அதெல்லாம் முடியாது. டாஸ்க்குன்னா டாஸ்க்கு தான். பாவம் ஃப்ரெண்டு. பரவாயில்ல, பாவமாவே இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. சரி, நடுங்க வேண்டாம். சரி, நான் போயிட்டு ஆடியன்ஸ் உட்கார்றேன், வாங்க. தலை வராம என்ன? ச்சே, சும்மா சொன்னேன், தலைவாரிட்ட போவேன், வாங்க. ஓகே ஓகே.